ப்ரோ கபடி தொடரோட 28ஆம் நாள் ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியும் யூ மும்பா அணியும் மோதினாங்க. 34க்கு 52ங்கிற புள்ளி வித்தியாசத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி யூ மும்பா அணி அசத்தலான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமா யூ மும்பா அணி 25 ரைட் பாயிண்ட்களையும் 19 டேக்கிள் பாயிண்ட்களையும் 6 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் எடுத்து 15 புள்ளி வித்தியாசத்தில் அபாரமா வெற்றி பெற்றிருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் அணி 29 ரைட் பாயிண்ட்களையும் 9 டேக்கிள் பாயிண்ட்களை மட்டுமே எடுத்த நிலையில ஆல் அவுட் பாயிண்ட்கள் எதுவும் எடுக்காதது தோல்வியை தழுவ காரணமா அமைஞ்சிருக்கு. யூ மும்பா அணியோட வீரரான குமன் சிங் 10 புள்ளிகளையும், அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் 8 புள்ளிகளையும், சோம்பீர் 8 புள்ளிகளையும், ரின்கு 8 புள்ளிகளையும் எடுத்து அந்த அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்காங்க. ப்ரோ கபடி தொடரோட 28ஆம் நாள் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் யூபி யோதாஸ் அணியை எதிர்கொண்டது டெல்லி தபாங் அணி. இந்த ஆட்டத்தில் 25க்கு 35ங்கிற புள்ளி கணக்கில் யூபி யோதாஸை வீழ்த்தி டெல்லி தபாங் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதிகபட்சமா டெல்லி தபாங் அணி 20 ரைட் பாயிண்ட்களையும் 11 டேக்கிள் பாயிண்ட்களையும் 4 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் எடுத்திருக்காங்க. இந்த அணியோட வீரரான ஆஷு மாலிக் 11 புள்ளிகளை எடுத்து வெற்றியை தேடி தந்திருக்க, எதிரணியில விளையாடின யூபி யோதாஸ் 15 ரைட் பாயிண்ட்களையும் 9 டேக்கிள் பாயிண்ட்களையும் பெற்றிருந்த நிலையில் ஆல் அவுட் பாயிண்ட்கள் எதுவும் எடுக்கல. இந்த அணியோட வீரரான ஃபர்தீப் நர்வால் 7 புள்ளிகளையும், சுமித் 7 புள்ளிகளையும் மட்டுமே பெற்றிருந்த நிலையில மற்ற வீரர்களோட ஆட்டம் பெரிதாக கை கொடுக்காதது அந்த அணிக்கு தோல்வியை தேடி தந்திருக்கு. ப்ரோ கபடி தொடரோட 29ஆம் நாள் ஆட்டத்துல குஜராத் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது பெங்கால் வாரியர் அணி. மற்றொரு ஆட்டத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது புனேரி பல்தா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.